நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து கஷ்டமும் நீங்குவதற்கு முழுமுதற் கடவுளான விநாயகரை நம்ம வணங்கணும் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய அனைத்து கஷ்டத்திலிருந்தும் நம்ம வெளிவரலாம். நாளைய தினம் வளர்பிறை சதுர்த்தி தினம் வருது. இந்த நாளில் நம்ம விநாயகரை இந்த முறையில் வழிபடுறதுனால நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு பிரம்மாண்ட வெற்றி கிடைக்கும். ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் 1/5/2025 மே மாதத்தின் முதல் நாள் சித்திரை 18 வியாழக்கிழமையில் சதுர்த்தி வருது. நாளைய தினம் ரொம்பவே விசேஷமானது அப்படின்னு சொல்லலாம். குபேரனுக்கு உரிய இந்த நாளில் சதுர்த்தி திதி வருது. இதை குபேர சதுர்த்தி அப்படின்னும் சொல்லலாம். பலவும் சிறப்பு வாய்ந்த இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு எளிமையான பரிகாரம் நமக்கு பண வரவில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். வாழ்க்கையிலும் நமக்கு அடுத்தடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான முன்னேற்றத்தையும் நமக்கு கொடுக்கும். இந்த பரிகாரம் செய்யறதுக்கு நமக்கு 2 பொருள் தேவை. ஒன்று வசம்பு, இன்னொன்று நெய். வசம்புங்கிறது பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி கொண்டது. எந்த பரிகாரம் செய்யாமலேயே வீட்டில் நம்ம வசம்பு வாங்கி வச்சுருந்தாலே அந்த இடத்த பண வரவு அதிகரிக்கும். இப்படி வசம்பு வச்சு நம்ம பரிகாரம் செஞ்சோன்னா கண்டிப்பாக பண வரவில் எந்த தடையும் இல்லாமல் இருக்கும். நாளைய தினம் உங்கள் வீட்டில் வசம்பு வாங்கிட்டு வாங்க. வசம்பை எந்த பேரமும் பேசாமல் வாங்கிட்டு வாங்க. இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் செய்யலாம். வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சு இந்த தீபத்தில் இந்த வசம்பை நல்லா காட்டி எரிக்கணும். அது கரியாகணும். அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பொருளாக சொல்லக்கூடிய அந்த நெய்யை இந்த நம்ம எரிச்சிருக்கோம் இல்லையா வசம்பு, அதோடு சேர்த்து குழைச்சி நம்ம மையா தயாரிக்கணும். அந்த கறியோட கொஞ்சமாக நீங்கள் இந்த நெய் சேர்த்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு மை மாதிரி தயாராகிடும் கருப்பு கலரில். இந்த மையை நீங்கள் பயன்படுத்தி தான் இப்போ இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும். உங்கள் வீட்டு நிலைவாசல் கதவு இருக்குல்ல, அதில் பின்புறமாக சில வார்த்தைகளை நீங்கள் எழுதணும். முதல்ல விநாயகர் பெருமானுக்குரிய சின்னம் ஸ்வஸ்திக் சின்னம். அதை இந்த மையை பயன்படுத்தி நிலைவாசலும் பின்புறம் நீங்கள் எழுதுங்க. அதுக்கப்புறம் விநாயகர் பெருமானுடைய ஏஞ்சல் நம்பர் அந்த எண் பார்த்திங்கன்னா 46429 46429. இந்த நம்பரை இந்த மாதிரி அந்த கதவுலையே நிலைவாசல் பின்பக்கமே எழுதுங்க. இது யார் கண்ணுக்கும் தெரியாத அளவிற்கு எழுதிக்கோங்க. இதை மறுபடியும் அடுத்த மாதம் சதுர்த்தி வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். மறுபடியும் இதை நிலைவாசல் கதவை நல்லா தொடச்சிட்டு சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தியில் நிலைவாசல் கதவை நல்லா தொடச்சிட்டு திரும்பவும் இதே மாதிரி எழுதுங்க. இப்படி ஒவ்வொரு வளர்பிறை சதுர்த்தி தினத்திலையும் செய்யும் பொழுது விநாயகர் பெருமானின் அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும். நம் வீட்டில் பணவரவிற்கு எந்த தடையும் இருக்காது. நாளைய தினம் குபேரருக்கும் உகந்த நாள். குபேர பகவானுக்கு கொண்டக்கல்லையை வச்சு நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணி சுண்டல் செய்து நீங்கள் இல்லாதப்பட்ட ஏழை மக்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். இல்லைனா கோவிலுக்கு போகும்போது அங்கே வரக்கூடிய பக்தர்கள் கூட நீங்கள் தானமாக கொடுக்கலாம். நாளைய தினம் இந்த குபேர நேரம்னு சொல்லக்கூடிய மாலை 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே இந்த மாலை நேரத்தில் இந்த குபேரருக்கு உகந்த அந்த நேரத்தில் தீபம் ஏற்றுங்க. ஒரு தாம்பாளத்தட்டை வைத்து கொண்டக்கல்லை பரப்பி வெள்ளையோ அல்லது கருப்போ அதை வச்சுட்டு அதற்கு நடுவில் ஒரு அகல் தீபம் வைத்து நெய் ஊற்றி அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். உங்களால் முடிந்ததுன்னா நீங்கள் அதை கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். நாளைய தினம் குபேரரையும் விநாயகர் பெருமானி மனதார வணங்கிக்கோங்க. நாளைய தினம் சதுர்த்திங்கிறதுனால முடிஞ்சதுன்னா பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு போயிட்டு ஒரு கையில் ஒரு தேங்காயும் கொண்டுட்டு போங்க. அங்கே போயிட்டு ஒரு தீபம் ஏற்றி 2 தீபம் ஏற்றுங்க. தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றுவது ரொம்பவே விசேஷமானது. தேங்காய் எண்ணெய் ஊற்றி 2 தீபம் ஏற்றிட்டு நீங்கள் கொண்டு போன அருகம்பில்லை கொஞ்சோண்டு பிள்ளையார் பாதத்தில் வச்சுட்டு ஒரு செத தேங்காய் உடைச்சி எங்கள் வாழ்க்கையில் இனி எந்த கஷ்டமும் வரக்கூடாது, மாதத்தின் முதல் நாளாக வேறு இருக்குது, இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் பணவரவில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கணும் அப்படின்னு மனதார வணங்கிக்கோங்க. இப்போ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை கடன் பிரச்சனை. அது கடன் பிரச்சனை தீரணும்னா பணவரவில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருந்தால் கடன் இருக்காது. கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்தாலே நமக்கு போதுமான ஒன்று. கோடிக்கணக்கில் நம்ம சம்பாதிக்கலைனாலும் கடன் இல்லாமல் இருந்தாலே அது ஒரு சொர்க்கம் அப்படின்னே சொல்லலாம். அதனால் பணம் வரல நல்ல முன்னேற்றம் இருக்கணும்னு விநாயகர் பெருமானை மனதார வணங்கிக்கோங்க. வணங்கிட்டு உங்களுடைய வேலைகளை சரியாக செய்யுங்க. கடினமாக உழைக்கிறோம், நேர்மையாக இருக்கணும். இது போன்ற வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்யும் பொழுது நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். விநாயகர் பெருமானின் அருளில் நாளைய தினம் மாதத்தின் முதல் நாள் அனைத்தும் நல்லதாகவே நடக்கணும் அப்படின்னு நாமும் மனதார வேண்டிப்போம். நன்றி.